ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்டின்னா, ஸோ அப்ப எனக்கு அடுத்த சிக்னல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எனக்கு இங்க எங்க என்ன இல்ல அப்டின்னா, சிக்னல் பார்ட் இல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மைனஸ் ஆஃப் டி மைனஸ் டின்னு எடுத்திருக்கிறேன். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது ரேம்ப் எனக்கு இன்க்ளூட் ஆகுது. அதனால நான் என்ன போட்டுக்கிறேன் அப்டின்னா, பிளஸ் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் ரேம்ப் சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, டி யூ ஆஃப் டி தான் வரும். பட் என்னோட ரேம்ப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்டின்னா, டீலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால டி மைனஸ் டி டிவைடட் பை டி அப்படிங்கிறது என்னோட டைம் பீரியட் டி தானே. ஸோ இங்க நீ என்ன இன்க்ளூட் பண்றியோ கீழயும் அந்த வேல்யூ நீ போடணும். ஓகேங்களா? ஸோ அப்ப டி மைனஸ் டி டிவைடட் பை டி ஈக்குவல் டு இங்கேயும் போடணும். இந்த இடத்துலயும் நீ மென்ஷன் பண்ணணும். ஸோ டி மைனஸ் டி ஈவன் நீ 2Tன்னு போட்டனா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, u ஆஃப் டி மைனஸ் 2T அப்படின்னு வரும். ஓகே. மேம் அப்ப 2Tன்னு வந்தா டிவைடட் பை 2Tன்னு போடணுமானா, டிவைடட் பை 2Tன்னு போடக்கூடாதுப்பா. உங்களோட டைம் பீரியட் வந்து என்னது? இப்ப அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு வெறும் T மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, எவ்வளோ டைம் பீரியட், எவ்வளோ டியூரேஷன். ஸோ என்னோட டியூரேஷன் T தான். ஏன்னா 2T மைனஸ் T எனக்கு T தான். அதனால இங்க நான் Tன்னு போட்டிருக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. 4த் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப 3 பார்ட் என்ன அப்படின்னா, எனக்கு இது ரேம்ப் சிக்னலு. ஸோ ரேம்ப நான் எப்படி அவங்க குடுத்திருக்கக்கூடிய ரேம்ப நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, டி மைனஸ் கேப்பிட்டல் டி. ஏன்னா இங்கேருந்து ரேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால டி மைனஸ் டி இந்த டிவைடட் பை டிங்கிறது என்னது? இந்த டீய ரெப்ரசன்ட் பண்ணல. இந்த டிஃபரன்ஸ் டியூரேஷன் டைம் பீரியட ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டி மைனஸ் டி டிவைடட் பை டி யூ ஆஃப் டி மைனஸ் டி. ஸோ இதுல என்னன்னா ரேம்ப ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன வரும்னா, u ஆஃப் ஆக்சுவலா என்ன வரும்னா 2t தான் வரும். ஏன்னா இங்கேருந்து உனக்கு என்ன ஸ்டார்ட் ஆகி போயிருக்குது? u ஆஃப் t மைனஸ் 2t தான் போயிருக்கு. மேம் அப்ப இங்க இது என்ன மேம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இதுதான் வரும். ஆனா இங்க உனக்கு இந்த பார்ட் மட்டும் எதுக்கு வருது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இன்டெப்த்தா தான் நீங்க பார்க்குற மாரி இருக்கும். அதாவது 4த் பார்ட் மட்டும் பார்க்குறேன். ஏன்னா ரிமைனிங் அதான் சொல்றேன்ல, கொஸ்டின் வந்து டஃப்பா இருந்தாலும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா, ஈஸியா ஆப்ஷன சூஸ் பண்ணிறலாம்ப்பா. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓவராலா இந்த சிக்னல் இப்படி ஒரு சிக்னல் எடுத்துக்கிறேன் u ஆஃப் t. இதுலேருந்து நான் எத மைனஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த பார்ட்ட நான் தூக்குறேன். ஏன்னா அங்க சிக்னல் இல்ல. அதனால தூக்குறேன். அப்ப அந்த பார்ட் எனக்கு என்ன அப்படின்னா, t மைனஸ் t. ஏன்னா இங்கேருந்து எனக்கு சிக்னல் போயிருக்குதா? இந்த இடத்துல எனக்கு சிக்னல் சாரி. ம். ஸோ அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன இல்லன்னா, சிக்னல் இல்ல. அதனால டி மைனஸ் டி வந்து எனக்கு என்ன அப்படின்னா, மைனஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது ரேம்ப் இருக்கு. ரேம்ப் போட்டிருக்கிறேன். ஆனா ரேம்ப பொறுத்தவரைக்கும் டி யூ ஆஃப் டி தான். ஆனா என்னோட சிக்னல் டீலேருந்து கேப்பிட்டல் டீலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால, நம்ம எப்போதும் போல டீக்கும் இதுக்கும் போடுவோம். டிவைடட் பை டி அப்படிங்கிறது எனக்கு டைம் பீரியட். ஸோ அப்ப என்னோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் வந்து டி. அதனால நான் டீன்னு போட்டிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவரைக்கும் சிக்னல் போட்டேன். இதுவரைக்கும் நான் என்னது? இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது 2வது பார்ட், ரேம்ப் எனக்கு 3வது பார்ட். 3 வெரைட்டி ஆஃப் சிக்னல் போட்டிருக்கேன். அதுக்கு 3 வெரைட்டி ஆஃப் ஈக்குவேஷன் போட்டேன். 4த் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் சிம்பிளா சொல்ல போணும்னா, என்னோட ஸ்டெப் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, டி மைனஸ் 2டிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் போதும். அப்ப இந்த வேல்யூ என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரேம்ப் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ரேம்ப் வந்து இது நமக்கு தெரியாதுமா. ஓகேங்களா? இந்த ரேம்ப் ஆனது கரெக்ட்டா 2Tல போய் நிக்கல. நான் என்ன சொல்றேன், இல்லையே மேம் 2Tல தானே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்படி இருக்காதும்மா உங்களுக்கு டயகிராமு. அதாவது இப்படி மேல போயிருக்கும். இந்த ரேம்ப் ஆனது எங்க தாண்டி போயிருக்கும்னா, இங்க போயிருக்கும். ஆனா, அங்க உனக்கு கட் ஆயி 2Tல கட் ஆயி சிக்னல் வந்திருக்கு. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ 2Tல கட் ஆயி சிக்னல் இப்படி போயிருக்கிறதுனால, இந்த பார்ட் மட்டுங்கும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டி மைனஸ் 2T டிவைடட் பை Tன்னு போட்டுக்கிறேன் நான். ஈவன் உனக்கு 4த் பார்ட் புரியலனா கூட பரவால்ல. ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பார்ட்ட கம்பேர் பண்ணனா கூட உனக்கு கீழ ஆப்ஷன் கிடையாது. ஸோ அத வச்சு நீ என்ன பண்ணிரலாம்னா, ஆப்ஷன் ஏன்னு போட்டு போயிரலாம். ஓகேவா? ஸோ இந்த 4த் பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உனக்கு இங்கேருந்து சிக்னல் அடுத்த ஸ்டெப்பா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப கண்ண மூடிட்டு நீ என்ன பண்ணிரலாம், டி மைனஸ் 2Tன்னு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் இந்த பார்ட் என்னன்னா, ரேம்ப் ஆனது 2Tல போய் நிக்காது. ஓகேவா? எந்த இடத்துக்கிட்ட நிக்கும் அப்டின்னா, ஏன்னா ரேம்ப் முடியறதுக்குள்ளயே இங்க பெண்ட் ஆயிடுச்சு. ரேம்ப் இங்க Tல ஆரம்பிச்சு 2Tல ஃபினிஷ் ஆகல. 2Tல இங்க தான் போய் ஃபினிஷ் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க பெண்ட் ஆனதுனால தான் இந்த பார்ட்ட நம்ம என்ன சொல்றோம்னா, டி மைனஸ் 2T டிவைடட் பை T அப்டின்னு சொல்றோம். ஓகேங்களா? உங்களால அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா இது கேட் கொஸ்டின்ஸ். பட் எனிவே நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே. இல்ல மேம் புரியலனாலும் சொல்லு. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாப்பா? ஓகே. போலாம் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்டின்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் யாராவது போட்டீங்களாப்பா? கொஞ்சம் ஈஸி தான். அதாவது என்னன்னா, முதல்ல எனக்கு கொஸ்டின யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு.
யாராவது கொஸ்டின் எனக்கு ஆன்சர்லாம் வேண்டாம். ஓகே மேம். ஸ்ரீமதி எக்ஸ்பிளைன் பண்றியாப்பா? எனக்கு 12th அண்ட் 13th கொஸ்டினுக்கும் ஏதோ ஒரு டயகிராம் குடுத்துருக்காங்க. அந்த டயகிராம்ல என்ன குடுத்துருக்காங்க? எனக்கு அத மட்டும் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏன்னா, மேம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்களே மேம் அப்படின்னு நினைக்கலாம். நீ எந்த அளவுக்கு கொஸ்டின புரிஞ்சு வச்சிருக்கியோ, அந்த அளவுக்கு தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். சோ அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்றியாம்மா ஸ்ரீமதி? நான் பாக்கலைங்க மேம். இப்பதான் இந்த கொஸ்டின் பாக்குறேங்க மேம். நீங்க சரிப்பா. சொல்றீங்க மேம் நான் சொல்லட்டுமா? சொல்லுமா, சொல்லுப்பா. யாரு அஞ்சனியா? சொல்லுமா, ஒரு சொல்லு. பல்ஸ் சிக்னல் கொடுத்திருக்காங்க. அந்த சூப்பர். பல்ஸ் சிக்னல் வந்து ஷிஃப்டிங்கும் ஆகியிருக்கு, ஸ்ட்ரெச் ஆகியிருக்கு, ம். எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு. ம். சோ அத ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. அது ரிலேட்டடா. இப்ப என்னன்னா f of t அப்படிங்கிற சூப்பர் அஞ்சனி சொன்னது பெர்ஃபெக்ட்டா கரெக்ட். f of t அப்படிங்கிற ஒரு சிக்னல் குடுத்திருக்காங்க. அதுலேருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கான்? இந்த ஆரோ மார்க்க விட்டுறக்கூடாது. புரியுதா? நீ வெறுமனே இது 2யும் பிளாங்கா பார்த்தனா, ஒரு 2 வெரைட்டி ஆஃப் சிக்னல் குடுத்திருக்காங்க போல. அதுல g of t யோட எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற மாரி தான் உங்களுக்கு தோணும். பார்க்க தோணும். ஓகேவா? ஆனா, அவன் எப்படி குடுத்திருக்கான்? f of tங்கிறது ஒரு சிக்னலா, இதுலேருந்து அவன் g of t அப்படிங்கிற ஒரு சிக்னல கொண்டு வந்திருக்கானா, அப்ப அங்க என்ன நடந்திருக்குங்கிறத தான் இப்ப அஞ்சனி சொன்னாங்க. ஓகேவா? அதாவது இப்படி இருக்கக்கூடிய சிக்னல ஒரு ஷிஃப்டிங் 2 யூனிட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படி பண்ணாங்கன்னா, எனக்கு g of t யோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் f of t லே கிடையாது. இதுலேருந்து இத நான் கொண்டு வந்திருக்கேன். g of t க்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கிறாங்க. ஓகேவா? அதுல g of t க்கு லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அவ்வளோதான். சோ 2 கொஸ்டினுமே ஈஸி தான். எனக்கு 12th கொஸ்டின் யாராவது அப்ப அஞ்சனி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாப்பா? அது எனக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுனால நான் போடல. 13th போட்டேன். 13th ஈஸி. ஆமா 13th ஈஸி. 12th யாராவது போட்டிருக்கீங்களா? யாருக்காவது ஆன்சர் வந்துச்சா? இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் தான். எனிவே நான் சொல்றேன். புரியுதாங்கிறத பார்த்துக்கோங்க. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? f of t ல என்ன இருக்கு? g of t ல என்ன இருக்கு? அப்ப நீங்க என்னன்னா, இதுல மொத்தம் எத்தன யூனிட்ப்பா? f of t ல எனக்கு 1 யூனிட் வரும். இதுல வந்து எனக்கு எத்தன யூனிட் அப்டின்னா 2 யூனிட் வரும். எப்படி மேம் 2 யூனிட்னா 5 - 3 உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்னல மட்டும் தான் பார்க்கணும். குடுத்திருக்கக்கூடியது பல்ஸ் சிக்னல். ரெக்டாங்குலர் பல்ஸ் ஓகே. எனிவே ஓகே. அதுல குடுத்திருக்கக்கூடியது 1 யூனிட்ட அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? 2 யூனிட் சிக்னலா மாத்துனதும் இல்லாம ஷிஃப்டிங்கும் நடந்திருக்கு. அததான் அஞ்சனி சொன்னாங்க. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா, g of t க்கு நான் எக்ஸ்பிரஷன் கொண்டு வரணும். ஓகே. இது நம்ம எப்படி கொண்டு வருவோம்னா, கீழ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல பார்த்தனாலே ஏன்னா ஃபில்டரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு மோஸ்ட்லி ஏஇ எல்லாம் பார்த்தீங்கன்னா, தியரி கொஸ்டின்ஸ், ஃபார்முலாஸ பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் அப்டின்லாம் டக்கு டக்குன்னு நீ கொஸ்டின படிச்சுட்டு ஆன்ஸர கீழ சர்ச் பண்ணுவ. ஓகேவா? இந்த மாரி கொஸ்டினுக்கு ஏன்னா இதெல்லாம் என்னது? ஓனா நீ யோசிச்சு போடுறது. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, மெயின் முக்கியமான சாய்ஸ் என்ன அப்டின்னா, ஆன்ஸர ஃபில்டர் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப என்னது? இங்க இருக்கிறது என்ன நான் என்ன பண்ணணும்? 3 பாயிண்ட் தள்ளணும். ஆமாப்பா இங்க 0ன்னு ஆரம்பிக்குது. இங்க 3ன்னு ஆரம்பிக்குதும்மா. நல்லா போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. இது நான் 1 யூனிட்ன்னு சொன்னது இந்த டியூரேஷன் சொல்றேன். 2 யூனிட் சொல்றது இந்த டியூரேஷன் சொல்றேன். இப்ப நான் சொல்றது ஷிஃப்டிங் சொல்றேன். 0ல இருக்கக்கூடிய f of t சிக்னல் ஆனது எனக்கு 3ங்கிற பாயிண்ட்க்கு எனக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? அப்ப இந்த 3ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல 3ய தவிர வேற எது இருந்தாலும் நான் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவேன். அப்ப எனக்கு சியோ, டியோ எனக்கு தேவையில்ல. ஏன்னா 3/2ன்னு வந்திருக்கு, 3/2ன்னு வந்திருக்கு. அத ரிஜெக்ட் பண்ணிருவேன். அப்ப ஒண்ணு எனக்கு ஏவா இருக்கும், இல்லன்னா பியா இருக்கும். ஓகேவா? புரியுதாப்பா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்? 3ய ஷிஃப்டிங்கும் பண்ணணும். அட் த சேம் டைம் 1 யூனிட்ல இருக்கக்கூடியத 2 யூனிட்டா மாத்தணும். ஓகேவா? அப்ப 2 யூனிட்டா மாத்தணும் அப்டின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இங்க எனக்கு இருக்கிறத நான் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். f of t அப்படிங்கிற சிக்னல g of t க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, இங்க எனக்கு என்னது? இது 1 யூனிட்ட 2 யூனிட்டா பார்க்கணும். சோ அப்ப அங்க நான் என்னன்னா, ஜஸ்ட் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஸ்கேலிங் ஃபேக்டர். சோ அத நான் அப்ளை பண்ணனா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும்னா, 1 யூனிட்டா இருக்கிறது 2 யூனிட்டா மாறிடும். அப்ப இந்த f of t ய ஓகேவா? f of t/2 மல்டிப்ளை பண்ணேன் அப்டின்னா, எனக்கு முதல்ல எது கிடைச்சிரும்? இந்த பார்ட் கிடைச்சிரும். அது எப்படி கிடைக்கும் எனக்கு? இப்படி கிடைக்கும். ஓகேவா? 0 to எனக்கு என்னது? 0 to ஜஸ்ட் 1ங்கிற மாரி கிடைக்கும். ஓகேங்களா? 2 ஆமா 2 யூனிட்ஸ் t/2 அப்படிங்கும்போது எனக்கு என்ன வந்துரும் அப்டின்னா, 3 வந்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஷிஃப்டிங் -3 போடும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வந்துரும்னா, இந்த சிக்னல் வந்துரும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? சோ இல்ல மேம் நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா விளங்கவே இல்ல. ஏதோ குழப்புறீங்க அப்படிங்கிற மாரி இருந்தா எல்லாத்தையும் விட்டுரு. 2டே ப்ராப்பர்ட்டி தான்.
ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியும் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டியும் அவ்வளோதான். ஓகேவா? ஷிஃப்டிங்க்கு நீ யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ 3, ஸ்கேலிங்க்கு நீ யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ 1/2. இந்த 1/2ங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, இங்க யூனிட் வந்து எனக்கு 1. ஸோ அதனால மேம் அப்ப ஸ்கேலிங்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணலாமா அப்படின்னா, இங்க 1லேருந்து எனக்கு எப்படி போகுது அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணி போகுது. ஸோ அதனால நீ என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, 1/2 மல்டிப்ளை பண்ற மல்டிப்ளை இல்ல, ஜஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உனக்கு எது வரும் அப்படின்னா, இந்த ஆன்சர் வரும். புரியுதுங்களாப்பா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இன்னுமே இல்ல மேம் எனக்கு புரியலன்னா, ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேணா ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல. அதுவே இப்ப இந்த இப்படி இருக்கக்கூடிய சிக்னல் இப்படி வந்ததுன்னு சொன்னேன்ல. அதுக்கு பதிலா t = 0, t = 1 அப்படின்னு மாறும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது இன்னுமே உங்களுக்கு ஆப்ட்டா புரியும். வேணும்னா உங்களுக்கு நான் செப்பரேட்டா வீடியோ போட்டு கூட உங்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஓகேவாப்பா? சரி. ஸோ இது வந்து g(t)யோட எக்ஸ்பிரஷன சொல்லிட்டேன். 13th கொஸ்டின் தாராளமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எனக்கு அஞ்சனி வேண்டாம். ஏன்னா அஞ்சனி ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னாங்க. வேற யாராவது ஏன்னா உனக்கு ஜஸ்ட் g(t) ரொம்ப ஈஸி தான். ஸோ எனக்கு இது யாராவது போட்டீங்கன்னா வேற யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். யாரு? பானுப்பிரியா எக்ஸ்பிளைன் பண்றீங்களாப்பா? நான் இப்பதான் மேம் வந்தேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படிதானேப்பா? பானுப்பிரியா இருக்கீங்களா? ஓகே. மேம் ஜெகதீஷ் இருக்குங்க. இருக்கீங்களா? இது தெரியும். எனக்கு ஆன்சர் கூட வேண்டாம். என்ன பண்ணுவீங்கங்கிறத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மேம் தெரியலைங்க மேம். லாங் கேப் ஆயிடுச்சுங்க மேம். நான் இப்பதான் கிளாஸ் பார்த்தேங்க மேம். அப்படியே ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். சரி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்க்காவது ஃபார்முலா தெரியுமா? அது ஜஸ்ட் ட்ரை. தெரியுமா? லாப்லாஸ் சேஞ்ச். சரிம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹரிபிரசாத் சொல்றீங்களாப்பா? ஹரிபிரசாத். இல்ல மேம் ஐடியா இல்ல. எனக்கு நீ எதுவுமே ஆன்சர்லாம் வேணாம். ஜஸ்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா ஒருத்தவங்க சொல்லுங்க. எனக்கு அது போதும். இல்லனாலும் தெரியலனாலும் யோசி. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா தெரியலனா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசிக் ஃபார்முலா தான் கேட்கிறேன். இடையில ஒரு நிமிஷம்ப்பா. சாரி. ஆக்சுவலா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த லைவ் முடிக்கிறோம்லப்பா. நாளைக்கு இருக்கும். நாளைக்கு நான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு மார்னிங் ஷேர் பண்ணி விடுறேன். நாளைக்கு மார்னிங் இல்ல 12:00 ஷேர் பண்ணி விடுறேன். என்னமோ சொல்ல வந்தேனே என்னது? சப்போஸ் இப்ப முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு பர்ட்டிகுலரா கொஸ்டின் புரியலன்னா தாராளமா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மேம். எனக்கு இந்த நீங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுல 13th கொஸ்டின் புரியல, 12th கொஸ்டின் புரியல அப்படின்னா, நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின பொறுத்து ஈஸியா இருந்தா வாய்ஸ் நோட் குடுத்துருவேன். டஃப்பா இருக்கு அப்படின்னா வீடியோ போட்டே மேக் பண்ணிருவேன். ஓகேங்களா? லாஸ்ட் லைவ்ல எனக்கு யாருமே எதுவுமே கேட்கல. அதுக்கு முன்னாடி இதுல யாரோ ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க. வீடியோல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ அதனால எப்போதுமே இத மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு புரியுது, நமக்கு புரியலன்ட்டு அமைதியாலாம் இருக்க வேண்டாம். இல்ல கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குனாலும் என்கிட்ட பெர்சனலா கேளு. ஓகேவா? அது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் லைவ் இருக்குன்னு நான் மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா, லிங்க் எல்லாம் ஆஸ் யூசுவல் லிங்க் தான். சோ இப்ப கிளிக் பண்ணி வந்தீங்கல்ல, அதே மாரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டைரக்ட்டா கனெக்ட் ஆயிக்கோங்க. ஓகேங்களாப்பா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சோ லிங்க்குக்காக வெயிட் பண்ண வேணாம். நான் டிஃபால்ட்டா இப்ப 7:00ன்னு டைமிங் குடுத்தேன்னா, நானும் 7:00க்கு ஜாயின் பண்ணுவேன். என் கூட பேரலலா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ 2த்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சொல்லுப்பா. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கு ஃபார்முலா தெரியுமாப்பா? Ma'am, x of s equal to integral 0 to infinity 0 to infinity x of t into x of t into e power minus st into dt. அவ்வளவுதான்ப்பா. சூப்பர்ப்பா. சோ இதுல என்னப்பா பண்ணுவீங்க? இங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது g(t)க்கு கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னது நார்மல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. ஆக்சுவலா அத நான் தான் கேட்டேன். இப்ப இங்க என்ன பண்ணுவீங்க? லிமிட் என்ன செட் பண்ணுவீங்க? g(t) டயகிராம் இங்க இருக்கு. லிமிட் என்ன செட் பண்ணுவீங்க? சொல்லுமா. எல்லார்கிட்டயும் தான் கேக்குறேன். என்ன லிமிட் செட் பண்ணுவீங்க? 3 to 5. 3, 5. 3 to 5. ஏன்னா எனக்கு என்ன குடுத்திருக்காங்க லிமிட்? 3 to 5. நீங்க கேட்கலாம் மேம் அப்ப இங்கேருந்து சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட் தான்ப்பா. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நீ இந்த சிக்னல ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் உனக்கு டிஃபால்ட்டா என்ன வரும் அப்படின்னா, இதே வேல்யூ தான் ரிப்பீட் ஆகும். அதனால நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா 3 to 5ல தான் சிக்னல் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அதனால நான் அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்ப 3 to 5. இதுல இப்ப g(t) என்ன போடுவீங்க? ஒரு நிமிஷம். பி ஆன்சரா மேம்? இருமா நான் வெரிஃபை பண்ணிட்டு தான்ப்பா பார்த்து சொல்லணும். வெயிட் பண்ணுங்க ஸ்ரீமதி. சோ அப்ப என்ன வரும் அப்படின்னா x of x
ஜி ஆஃப் டிக்கு வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்க வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க இங்க ஜி ஆஃப் டிக்கு பதிலா என்னப்பா போடுவீங்க? இங்க என்ன போடுவீங்க? Step function 1/s. 1/s ஆ? ஆஹா, நான் இப்ப சிக்னலே தான் இப்ப ரெப்ரசன்ட் பண்ண போறேன். இன்டகிரேட் பண்ணி தான் நான் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ அதாவது இன் டெர்ம் ஆஃப் எஸ்ல வேல்யூ கெட் பண்ண போறேன். சோ இங்க டீல எனக்கு என்னது? ஒண்ணும் இல்ல. ஜி ஆஃப் டிங்கிறது எனக்கு என்னது? ஆம்ப்ளிடியூட் வேல்யூ இங்க எனக்கு 1ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இத தான் நான் கேட்டேன். ஓகேவா? இது எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப நான் இம்பல்ஸ்னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? டெல் ஆஃப் டி ஈக்குவல் டு t ஈக்குவல் டு 0ல வேல்யூ 1ன்னு சொன்னேன்ல. நான் எனக்கு இஷ்டப்பட்டு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. t ஈக்குவல் டு 0னா இங்க பாரு. இங்க x ஆக்சிஸோட வேல்யூ இருக்கும். இங்க y ஆக்சிஸோட வேல்யூ ரெப்ரசன்டேஷன் இருக்கும். y ஆக்சிஸ் மீன்ஸ் ஆம்ப்ளிடியூட். x ஆக்சிஸ் மீன்ஸ் டைம் பீரியட். ஓகேவா? சோ t ஈக்குவல் டு 0ல ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ 1 இல்ல ஏரியாவோட வேல்யூ 1. அதனால இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு g ஆஃப் tங்கிறது எனக்கு என்னது? g ஆஃப் tங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. 1ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால நான் 1ன்னு போட்டேன். அப்ப x ஆஃப் s ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 1 நான் போட்டாலும் ஒண்ணுதான் போடாட்டி ஒண்ணுதான் e பவர் மைனஸ் st dt. ஓகே மா, இது கொஞ்சம் லென்த்தியா வரும். இன்டெக்ரல் பண்ணா என்னப்பா வரும்? e பவர் மைனஸ் st டிவைடட் பை மைனஸ் s வருமா? ஓகே, tக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? 3 to 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 1 பை மைனஸ் s வெளியில எடுத்துக்கோ. அப்ப இங்க என்னப்பா வரும்? e பவர் மைனஸ் st வரும். சோ மைனஸ் 1 பை s e பவர் மைனஸ் s tக்கு பதிலா அப்பர் லிமிட் என்னது? 5s மைனஸ் e பவர் மைனஸ் 3s. நல்லா புரிஞ்சுக்கோ. இதுதான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் இதுதான். எனக்கு இதுல மேட்ச் பண்ணி சொல்லு பாப்போம். இங்க எங்க இருக்கு ஆன்சர்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்கும் மீறி நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா இங்கேயும் வெளியில மைனஸ் இருக்கு, இங்கேயும் வெளியில மைனஸ் இருக்கு. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ். மா நீங்க எழுதிருக்கிறதெல்லாம் புரியல மேம் தயவுசெய்து கேட்காதீங்கம்மா. நார்மல் இன்டகிரேஷன் தான். உன்னோட நோட்ல போட்டாலுமே ஆன்சர் வந்துரும். ஓகேவா? சோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். சோ 1 பை s என்ன வந்துரும்? e பவர் மைனஸ் 5s e பவர் மைனஸ் 3s பிளஸ் e பவர் மைனஸ் 5s அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். இதுல எங்கப்பா இருக்கு? அப்ப எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் பா சி வரும்? மேட்ச் ஆகும். சி ஆப்ஷன் சி சி வந்து C மேட்ச் ma'am. ஆகும். எதுக்காக சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய மத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாரு மேம். இங்க மைனஸ் மேல மைனஸ் இருக்கே மேம் அப்படின்னா மைனஸ் இருக்குப்பா, நடுவுல பிளஸ் எங்கேயுமே வரல பாரு. சோ சடனா எடுத்து என்ன பண்ணிடக்கூடாது? ஏ பின்னு சொல்லி ஆப்ஷன் போட்டுறக்கூடாது. கேட்ல அதுதான் ஆன்சர் வந்தாலுமே 2 ஸ்டெப் நீ வாண்டடா போட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்ன சூழ்நிலை அப்படின்னா இங்க பாரு. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா e பவர் 3 மைனஸ் s வெளியில எடுத்திருக்காங்க. அப்ப வெளியில எடுத்தா என்னப்பா வரும்? e பவர் மைனஸ் 3s நான் வெளியில எடுத்துட்டேன்னா டிஃபால்ட்டா கீழ 1 பை s வரும். மேபி எழுதுறது புரியாம இருக்கலாம், பாத்துக்கோங்க. அப்ப இங்க எனக்கு என்ன வரும்னா 1 3ய வெளியில எடுத்துட்டேன். அப்ப எனக்கு என்ன வந்துரும் அப்படின்னா e பவர் மைனஸ் 2s வரும். அதுதான் ஃபைனலா இதுதான் ஆன்சர். மேம் இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல ரெப்ரசன்டேஷன் போட்டு கூட எடுக்கலாம்ல மேம்? மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலானா அது என்னதுப்பா நீங்க கேக்குறீங்க? எனக்கு புரியல. யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஃபார்ம்ல, அதாவது கொடுத்திருக்க g of t சிக்னல்ல வந்து ம். u of t ஃபார்ம்ல இல்லப்பா அப்படி போட்டு உங்களுக்கு u இந்த of ஆன்சர் வருதுங்களா? வருது மேம். இதே ஆன்சர் தான் வருது. இக்குவேஷன் அது ரெப்ரசன்டேஷன் வந்து u of t minus 3 minus u of t minus 5 வரும். அதுக்கு லாப்லேஸ் ஓகே ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா வருமா? வரும். கரெக்ட்டா வரும். சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டைரக்ட்டா சிக்னல்லே கை வைக்கிறீங்க. கரெக்ட்டா? எஸ் மேம், எஸ் மேம். அதாவது ஏன்னா நான் இது கொஞ்சம் லெந்தியா போகும். லென்த்தியா போகும். ஆமா. அதாவது நீங்க எப்படின்னா இன்னர் பார்ட்ட விட்டு அவுட்டர் பார்ட் வச்சு நீங்க லாப்லாஸ் எடுக்குறீங்க. நம்ம ஆல்ரெடி ரெப்ரசன்டேஷன் போட்டு வரலாம் மேம் யூனிட் ஆமா. ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஃபார்ம்ல. ம். அதே மாதிரி u of t அதுக்கு u of t minus 3 minus u of t minus 5 5. வருது. இதுக்கு வந்து நம்ம லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா ஈஸியா வேலை e முடிஞ்சிரும். பவர் ஒரே ஸ்டெப்ல. இது உங்களுக்கு புரியுதாப்பா அவங்க சொல்றது? அதாவது நான் இன்னர் பார்ட் எடுக்கிறேன், அவங்க அவுட்டர் பார்ட் எடுக்குறாங்க. அவ்வளவுதான். u of t minus 3 அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்ல, கட் பண்ணேன்னு சொன்னேன்ல. சோ அது அதாவது எப்படின்னா இந்த பார்ட் எடுத்துட்டு அதுல இருந்து இதை எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட் வருது இல்ல. சோ அதுக்கப்புறம் அதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறாங்க. அப்ப அது 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும் அப்படிங்கிறாங்க. சோ அதையும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் வரலன்னா தயவு செய்து குரூப்ல கேளுங்க. சோ போட்டவங்க யாரோ ஷேர் பண்ணி விடுவாங்க. இல்லனாலும் பரவாயில்ல, நான் ஷேர் பண்ணுவேன். சோ அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? சோ அதனால அப்படியே விட்டுறாதீங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாப்பா? புரிஞ்சுதாம்மா? ஏன்னா 13 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. ஓகே. புரிஞ்சுங்க மேம், ஓரளவுக்கு புரிஞ்சுது மேம். புரிஞ்சுச்சு மேம். சொல்லுங்க ஓகே. மேம். சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, let u of t be the step function. Okay. Which of the waveform in given figure a to d corresponding to the convolution of u of t minus u of t minus 1 with u of t minus u of t minus 2. இது வந்து சீரியஸா புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்பா. நம்ம படிச்சிருக்கிறோம். செமஸ்டர்ல படிச்சிருக்கிறோம். புக் பேக் கொஸ்டின் இது. ஸோ இது யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது கொஞ்சம் லென்த்தியா கொஞ்சோன்னு இல்லை, ரொம்பவே லென்த்தியா தான் போகும். இது யாராவது ட்ரை பண்ணீங்களாப்பா? ட்ரெப்பிசாய்டல் அது பி வந்துச்சு மேம். ஆன்சர் என்னதுப்பா பி வந்துச்சு? பி. பி எனக்கு பி வந்துச்சு. பி மேம். எனக்கு பி இன்னொருத்தவங்க தான் யாரோ சொல்றாங்களே, அது யாரது? அஞ்சனியை தவிர்த்து இன்னொருத்தவங்க யாரோ? சுஷ்மாவா? சுஷ்மா. மா எக்ஸ்பிளைன் பண்றியாப்பா? பி கரெக்ட்டுமா. எனக்கு அது எப்படி வந்ததுன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எஸ் மேம். ம். மேம் சும்மா நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி போட்டீங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு டிரா பண்ணிக்கணும் மேம். ஓகே. ஒன்னு வந்துட்டு ரெக்டாங்குலர் பல்ஸ் வந்து வித் வந்து 2 வரும் மேம். ஆ. இன்னொன்னு வந்து ரெக்டாங்குலர் பல்ஸ் வித் 1 வரும். வித் வந்து 1 வச்சு வரும் மேம். ஓகே. அது வந்து நம்ம கன்வல்யூஷன் ஃபார்முலால யூஸ் பண்ணணும் மேம். இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டவ் இன்ட்டு ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் இன்ட்டு டி டவ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் மேம். ம். ஃபர்ஸ்ட் நம்ம வித் 1 இருக்கிறத வந்துட்டு ஹெச் ஆஃப் டவுன் யூஸ் வச்சுக்கிட்டு அதை வந்து டைம் ரிவர்ஸ் பண்ணி அப்புறம் டைம் ஷிஃப்ட் பண்ணணும் மேம். ம். ஓகே. பண்ணிட்டு நம்ம வித் 2 இருக்கிற சிக்னலை கான்ஸ்டன்டா வச்சுட்டு வித் 1 இருக்க சிக்னலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நவுத்தி நவுத்தி பார்த்துட்டு இருக்கக்குள்ள அந்த லிமிட் வச்சு வச்சு எடுக்கணும் மேம். ஓகே. அப்படி பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். அதாவது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இருந்து ஆமா நீங்க மேம். டயகிராம் டிரா பண்ணீங்கன்னா இந்த பி கிடைக்கும். ம். ஆமா மேம். ஆமா மேம். அது வந்து மேம் இன்னொன்னு இது அப்படி போட்டு ரெண்டு ரெக்டாங்குலர் பல்ஸ் வந்துட்டு அன்ஈக்குவல் வித்தா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரபிசாய்ட் கிடைக்கும் மேம். அதுல வந்து ஆப்ஷன் பி சி வரும். அதுல ஃபில்டர் பண்ணிக்கலாம் மேம். ஓகேப்பா. சூப்பர்ப்பா. சூப்பர். ம். இதுவே ரெண்டு ரெக்டாங்குலர் பல்ஸ் வந்து ஈக்குவல் வித்தா இருந்துச்சுன்னா ட்ரையாங்குலர் வேவ் கிடைக்கும். ஓகேம்மா. ஓகே. கரெக்ட். ம். சரி. இத வச்சு ஃபைனலைஸ் அதை பண்ணிட்டீங்க நீங்க. வச்சு யூஸ் பண்ணி போட்டோம். ஓகேம்மா. அஞ்சலி நீங்க எப்படிப்பா போட்டிருக்கீங்க? மேம் அவங்க செகண்டா சொன்ன கான்செப்ட் படிதான் ரெண்டு ரெக்டாங்குலர் பல்ஸ் டிரா பண்ணிக்கிட்டேன் கொடுத்துருக்க மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல. ம். ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, டிஃப்ரெண்ட் ஆமா. பல்ஸ் வித் இதுல ம். இருக்கு. அதனால வந்து ட்ரெப்பிசாய்ட் தான் வரும் அந்த ம். கான்செப்ட வச்சுட்டு. ம். டைம் டியூரேஷன் மட்டும் எனக்கு ஆக்சுவலா ஈக்குவலா வந்துச்சுன்னா 2t அந்த ஃபார்ம்ல நம்ம எடுத்துப்போம். ம். ஈக்குவல் ரெக்டாங்குலர் பல்ஸ்னா ம். இது வந்து அன்ஈக்குவல்னால கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எனக்கு பி தான் மேட்ச் ஆச்சு. ம். ஒருவேளை 1+2 அந்த ஃபார்ம்ல எழுதியிருக்காங்களோ அப்படின்ட்டு போட்டுட்டேன். ஓகேம்மா. இப்ப இவங்க 2 பேருமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுல மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு புரிஞ்சுதா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் அதாவது நான் சொன்னேன்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் அது வந்து ஆஸ் எ ப்ரொசீஜரா கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஜஸ்ட் என்ன அப்டின்னா 2 சிக்னல கன்வல்யூட் பண்ணும். கொஸ்டின் அதுதான். 2 சிக்னல் என்ன அப்டின்னா, இது ஒரு சிக்னலு, இது ஒரு சிக்னல். 2 சிக்னலையும் கன்வல்யூஷன் பண்ணணும். ஸோ, அப்ப இந்த சிக்னல நம்ம என்ன பண்ண முடியாது அப்டின்னா, கன்வல்யூஷன் அப்படிங்கும்போது டைரக்ட்டா நான் என்ன பண்ண முடியாது. ஸ்டெப் சிக்னல வச்சே கன்வல்யூட் பண்ண முடியாது. ஸோ, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ப மத்த சம்ஸ் போடுற மாரி லாப்லாஸ் எடுத்து அகைன் நான் இன்வெர்ஸ் எடுக்கும்போது எனக்கு ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு டயகிராம் வரைஞ்சேன் அப்டின்னா, எனக்கு இந்த இந்த எனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? முதல்ல நான் என்ன சொல்ட்டேன், ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. மேம் நீங்க சொல்றது ஓகே மேம். இத டைரக்ட்டா கன்வல்யூட் பண்ணா என்ன? உங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்கிறேன். u of t minus 1 அவங்க அத தானே சொல்லியிருக்காங்க. கன்வல்யூஷன் ஆஃப் u of t minus u of t minus 2 இப்படியே பண்ணிடலாமேப்பா. கொஸ்டின் அதுதானே கேட்டிருக்காங்க. ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணல? யாருக்காவது தெரியுமா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அவன் கொஸ்டினே அதான் கேட்டிருக்காங்க. 2 சிக்னல் குடுத்துருக்காங்க. ஆனா 2ம் சேம் கிடையாது. 2ம் சேமா இருந்ததுன்னா எனக்கு ட்ரையாங்குலர் அந்த மாரி வரும். சேமா இல்ல. ஆனா சம்திங் ஏதோ ஒண்ணு வரும். ஆனா இத நான் கன்வல்யூட் பண்ணனும்னா நான் ஏன் இத டைரக்ட்டா பண்ணல நானு? லிமிட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் மேம். லிமிட் ஏன்பா உனக்கு? நமக்கு ஏன் லிமிட்? 1, 2ங்கிறது நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல. சோ நமக்கு லிமிட் தேவையே கிடையாது இந்த இடத்துல. ஓகே ஓகே.
லென்தியா போகும்னு நினைக்கிறேன். ஈஸியா இருக்கு போகுன்றது. ஏன்னா u ஆஃப் டீங்கிறது எனக்கு என்னது இப்ப u ஆஃப் டீங்கிறது இப்படி போகும். t-1 அப்படிங்கிறது அதனால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த சிக்னலை நான் என்ன பண்ண முடியாது இதுதான் ஃபிக்ஸட் அப்படிங்கிற மாதிரி என்னால கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி அப்படி பார்த்தா நம்ம மத்த ப்ராப்ளம்ஸ்மே நம்ம என்ன பண்ணியிருப்போம் எல்லா இடத்துக்கும். அதனால தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதே படிக்கிறோம். ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஜெட்டோ, லாப்லாஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மே எதுக்காக அப்படின்னா சிக்னல அனலைஸ் பண்றதுக்கு தான். அதனால இந்த சிக்னல டைரக்ட்டா என்னோட இந்த சிக்னல வச்சு நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஃபைனல் அவுட்புட் என்னால கொண்டு வர முடியாது. அதுதான் ரீசன். அது ஏன்னா அது போய்க்கிட்டே இருக்கும். அத அவாய்ட் பண்றதுக்காக, இப்போ இதுக்கு நான் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணா எனக்கு என்னப்பா வரும்? இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நான் சொல்றது. இதுக்கு நான் அப்ளை பண்ணனா என்ன வரும்? u ஆஃப் tக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுங்க. இசட்லாம் போயிடாதீங்க. ஜஸ்ட் எல்லாத்துக்குமே லாப்லாஸ் அப்ரோச் பண்ணுங்கம்மா. ஓகேவா? இப்போ u ஆஃப் tக்கு லாப்லாஸ் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1/s. அவ்வளவுதான். 1/s. u ஆஃப் t-1க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1/s into e power minus. இதெல்லாம் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் பேசிக் விஷயம். ஓகேங்களா? இந்த t-1ங்கிறது எப்படி வந்துச்சு? இங்க -1னா ஏன்னா நான் அததானே சொன்னேன். அந்த ஃபார்முலாஸ் அந்த டேப்லருக்கான இத படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும்னு சொன்னேன்ல. சோ அப்ப t-1னா -1ங்கிறதுனால -s போட்டிருக்கேன். u ஆஃப் tக்கு 1/s போட்டிருக்கிறேன். ஓகேவா? இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/s வெளியில எடுத்துப்பேன். சோ 1 - e power -s. ஓகேவா? இது என்னோட ஃபர்ஸ்ட் சிக்னலோட இது. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதே மாரி 2வது சிக்னல கன்வல்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 2வது சிக்னல கன்வல்யூட் பண்ணனா அதே மாதிரி தான் 1/s 1 - எனக்கு என்ன வரும்? e பவர் -2s வரும். கரெக்ட்டாம்மா? என்னன்னா ஏன்னா -2 இருக்கிறதுனால -2s. சோ இத நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உள்ள மல்டிப்ளை பண்ணுவீங்க. கன்வல்யூஷனா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன வரும்? 1/s². ஏன் இத நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, பார்க்கும்போது ஜஸ்ட் 2 சிக்னல தானே கன்வல்யூட் பண்றோம். சோ அப்ப அந்த 1ம் 2ம் தானே வரும். இந்த 3ங்கிற வேல்யூ வராதுங்கிற மாரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. ரீசன் என்னன்னா, கன்வல்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 3 வரும். அது எப்படி வரும்னா, இத மல்டிப்ளை பண்ணா 1/s². சோ 1 × 1 ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 1 - e பவர் -s அடுத்து e பவர் -2s மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் e பவர் எனக்கு என்ன வருது? e பவர் -3s இந்த வந்துருச்சுங்களா? 3s. சோ இதுதான் அங்க விஷயமே. ஓகே. இப்ப இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1/s² 1 - அவ்வளவுதான்ப்பா. ரொம்ப சிம்பிள். இப்ப இதுல என்ன பண்ணுவீங்க? இப்படியே கூட வச்சுக்கலாம். 1/s²னே வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு அகைன் ஏன்னா நான் என்ன ஃபைனல் அவுட்புட் என்ன கேட்டிருக்காங்க? சிக்னலா கேட்டிருக்காங்க. u ஆஃப் t கேட்டிருக்காங்க. சோ அகைன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுக்கணும். 1/s² எடுத்தீங்கன்னா என்னப்பா வரும்? இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? t. சூப்பர். t. 1க்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? u ஆஃப் t மைனஸ் e பவர் -sக்கு எடுத்தீங்க அப்படின்னா tu u ஆஃப் of t minus u ஆஃப் t -1 நான் அங்க பண்ணாதான் இங்கேயும் பண்றேன். ஓகேவா? மைனஸ்க்கு t -1 மைனஸ் u ஆஃப் t -2 பிளஸ் u ஆஃப் t பிளஸ் 3. ஓகேங்களா? t சோ இப்ப இந்த இடத்துல t ஓகேவாமா? minus 3 t -3 minus ஓகே. ஓகே. சோ அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு நான் இன்வெர்ஸ் எடுத்துட்டேன். ஓகே. சரி மேம் ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டீங்க. இந்த டயகிராம் எப்படி வந்துச்சு? இப்ப tu ஆஃப் tனா அது என்னதுப்பா? எனக்கு ரேம்ப் தானே. சோ அதனால எனக்கு இங்க ரேம்ப் வந்திருக்கு. அடுத்து இங்க t -1னா t = 1. அடுத்து t -1னா t = 1. சோ பிளஸ்ங்கும்போது இங்க பாரு இது 2ம் மைனஸ். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது t + 3. சோ அதனால இந்த ஈக்குவேஷனுக்கு டயகிராம் போட்டீங்க அப்படின்னா எனக்கு ஆப்ட்டா ஆப்ஷன் பி தான் வரும். ஓகே. சோ 3 பேரு 3 வெரைட்டி ஆஃப் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். சோ உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கோ அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேம் நீங்க நிறைய வெரைட்டி சொன்னீங்க. பட் எனக்கு எந்த எதுவுமே புரியல மேம் அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, நீ அதிக பிராக்டிஸ் எடுத்தா மட்டும் தான் புரியும். சோ அதனால மனச போட்டு ஐயோ! என்னடா நமக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியலன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் தான். நான் உனக்கு சொல்றதே புரிஞ்சுது அப்படின்னாலே இட்ஸ் எனஃப். ஓகேவா? சோ பார்த்துக்கோங்க. எனக்கு ஆக்சுவலா டைமிங் இன்னும் 3 நிமிஷம் தான்ப்பா இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ணி இத கவர் பண்ணிருவோமா? ஓகே. 15th கொஸ்டின். நான் ஃபாஸ்ட்டா போனாலுமே திருப்பியும் சொல்றேன். புரியலன்னா எனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் WhatsAppல இத மட்டும் சொல்லுங்க, அத மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கோங்க. 15th கொஸ்டின் என்னப்பா? which one of the following relation is not correctன்னு குடுத்திருக்காங்க. இது என்னதுப்பா? நல்லா பாரு. del of t அப்படின்னா அவன் என்ன குடுத்திருக்காங்க? இன்டைரக்ட்டா
இம்பல்ஸ் சிக்னலோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இதுல எந்த ஆப்ஷன் பா கரெக்ட்? அதாவது எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகல? ஏன்னா ஏதாவது ஒண்ணு நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அது என்ன தப்பு அது? யாராவது போட்டிருக்கீங்களா? ஏன்பா இது யாருமே போல, இது ஈஸியானது தானப்பா கொஸ்டின். நம்ம பார்ப்போம்ல இம்பல்ஸ் சிக்னலோட ப்ராப்பர்ட்டி, ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, ரிப்ளிகேஷனு, அப்புறம் என்ன ப்ராப்பர்ட்டி? ஐயோ! அப்புறம் இந்த ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி யூனிட்டி ஒண்ணு கண்டுபிடிக்கிறது, அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் சாம்பிளிங் ப்ராப்பர்ட்டியா? நிறைய ப்ராப்பர்ட்டி, ஒரு 4 ப்ராப்பர்ட்டி மெயின் ப்ராப்பர்ட்டி குடுத்துருப்பாங்கல்லப்பா இதுல இம்பல்ஸ்ல. அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுப்பா? எஃப் ஆஃப் டி டெல் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 டெல் ஆஃப் டி. இது என்ன ப்ராப்பர்ட்டி இது? மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது என்னது? இது ப்ராப்பர்ட்டி கிடையாது. இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, இது ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஏரியா. அவ்வளவுதான். சோ இதுவும் கரெக்ட் தான். சி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏரியா இதுல வந்து என்னதுப்பா வரும்? இது போட்டிருக்கிறது கரெக்டா? இந்த ஃபார்முலா அப்படியே உங்களுக்கு இது புக்ல அப்படியே கொடுத்திருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. அதாவது இம்பல்ஸோட ஃபங்க்ஷன் ஆஃப் சிக்னலை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா உனக்கு ஏரியா வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஓகேவா? இங்க 1ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த இது மட்டும் வராது. இதுதான் ஏரியா. ஓகேங்களா? சோ இது தென் அதுக்கு அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா, ஆமா சி தான் உங்களுக்கு இம்பல்ஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஓகே. தென் டி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, டி வந்து உங்களுக்கு கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சோ ஒட்டு மொத்தத்துல 3 ப்ராப்பர்ட்டிய டைரக்ட்டா குடுத்துட்டு, ஒரு ப்ராப்பர்ட்டியுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு குடுத்துருக்காங்க. ஈக்குவல் டூ 1ங்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த இது உனக்கு ஆக்சுவலா நான் அப்படிதான் கன்ஃப்யூஸ் ஆனேன். ஏரியா இது கரெக்ட்டா இருக்கனால 1ன்ட்டா. அப்புறம் திருப்பி பார்க்கும்போது தான் ஏரியா இந்த ஃபார்முலாக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதாப்பா? சோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப என்னன்னா 1ங்கிறது உனக்கு என்ன இருக்காது? நாட் ஈக்குவல் டூ 1ஆ தான் இருக்கும். சோ அதனால இந்த ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டெல் ஆஃப் டி டினோட் ஓகேப்பா. டெல்டா ஃபங்ஷன்னா என்னதுப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின். டெல்டா ஃபங்ஷன்னா என்னது? ஐயய்யோ! 1 மினிட் தான் இருக்கே. டெல்டா ஃபங்ஷன்னா என்னதுப்பா? இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். சூப்பர். டெல்டா ஃபங்ஷன்ங்கிறது இம்பல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஏன்னா இம்பல்ஸ்க்கு பதிலா டெல்டான்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப என்ன குடுத்துருக்காங்கன்னா, இம்பல்ஸ் ஃபங்ஷன் குடுத்து அதோட இன்டெக்ரல் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னப்பா வரும்? ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? t ஈக்குவல் டு இம்பல்ஸோட வேல்யூ என்னது? t ஈக்குவல் டு 0ல வேல்யூ 1. இப்ப டெல் ஆஃப் 0ட வேல்யூ இங்க 1ன்னு போடுவீங்க. tக்கு பதிலா 0ன்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னது? cos 0வோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 1 வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே. இதுக்கு இன்டகிரேட் பண்ணக்கூடாதுப்பா. ஓகேங்களா? இன்டெக்ரல் வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த இடத்துலயே உங்களுக்கு என்ன வந்து நின்னுடும் அப்படின்னா, 1ங்கிற வேல்யூ வந்துரும். ஓகே. ஏன்னா t ஈக்குவல் டு 0ல தான் வேல்யூ 1. சோ அந்த லிமிட் எனக்கு என்ன வராது? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிக்குள்ள வராது. ஓகேவா? சோ அதனால ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துரும்னா, ஜஸ்ட் வேல்யூ வந்து 1 வந்துரும்.